உன் இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் சார். ஏன் அது வந்து ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. சரி சரி சரி. நைட்டு என்ன சட்னியா? ஹெல்ப் தான் பண்ணுவா. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்னம்மா ஆச்சுன்னா, இந்த மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. எனக்கே உடம்பு சரியில்லை. எங்க அப்பாவா இருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா? சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ ஐயோ என்னன்னு தெரியல எனக்கு. எங்க அப்பா இருந்தா அப்படிலாம் கேட்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா, பண்ணி தரேன், நான் கலக்குறேன், நீ வேணா சும்மா இரு, இல்ல நீ எனக்கு கைட் பண்ண, நான் பண்றேன்றேன். இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க வைக்க இந்த டைம்ல என்ன வச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் கேளுங்க சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு இல்லாம கடுப்பேத்துறார் மயிலாட். தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. சாப்பாடை கொடுங்க. என்ன தேடுறாங்க? சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது? கேட்டிருக்கேன். உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? உங்க அப்பா சட்னி கேட்டா எங்க அம்மா சட்னியில சா சொல்றதுக்கு முன்னாடியே சட்னி எங்க ரெடியா இருக்கும். அப்படியா? அப்பா கேட்டிருக்காரு சார். பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா இருந்தா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எப்படி இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அப்போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். வச்சிருக்கேன் வீட்டுக்கு கிளம்பி உங்க அம்மா தோசை சுட்டு தர சொல்லி சாப்பிட்டுட்டு அங்கே ஆனா இருந்து இங்கெல்லாம் வராத கிளம்பு. என்ன கிளம்பு? ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. அது அனாவசியம்.